ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க நிறைய டிப்ஸும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பத்தில் நடக்கிற செலவுகளை ரொம்ப குறைக்கிறதுக்கும் நிறையா சேமிக்கிறதுக்கும் நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நெய் தாங்க உருக்கிட்டுருக்கிறேன். ஸோ யூடியூப்பில் நிறைய ரெஃபர் பண்ணேன். பட் எனக்கு என்னமோ எதுவுமே செட் ஆகலை. அப்படி இப்படிமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வழியாக நல்லபடியாக நெய்யை காய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ அதனோட வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 20 நாளாக குட்டி டிஃபனில் தான் எடுத்து வச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால் எப்படி வருமோ என்னென்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 55 கிராம் கிட்ட நெய் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைமே நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். எப்போ திறந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனை சொல்லுவாங்கள்ல, மணலா நெய் அப்படி சொல்லிட்டு, அந்த மணலா நெய் நம்ம வீட்டிலே உருக்கி கையில் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் நெய் 100 ரூபா. சரி வேண்டாம், நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்போ சுடும்போது என்ன செம்மையாக வச்சு ஊற்றி சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே கருவேப்பிலை பொடி செஞ்சுருந்தேன். ஸோ அதோட ஷார்ட்ஸுமே நான் போட்டிருக்கேன். அதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ கருவேப்பிலை பொடியில் அந்த நம்ம உருக்கின நெய்யை சேர்த்து அந்த பொடியை சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கருவேப்பிலை வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக அடிக்கடி கிடைக்க மாட்டேக்கா. மொத்தமாக ஒரு வீட்டில் போய் பறிச்சுட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கெட்டு போயிடுது. சரி, நம்ம அதை அழுகி தூர போடுறத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம அப்பப்போ சாதத்துலையோ குழம்புலலாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஹெல்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கருவேப்பிலை பொடியாகவே திரிச்சு வச்சுட்டேன். ஸோ குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ சாப்பாடு கேட்டாலும் அந்த பொடி வச்சு தான் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம நல்லா இதாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் வேறு திறக்க போது இன்னும் 4 days தான் இருக்குது அப்படின்றதுனால ஸோ தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டேனோ உங்கள் ஃபோனுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 kg ராகி கருப்பட்டி ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. ஸோ அதற்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே கருப்பட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தட்டி எடுத்துகிட்டு லைட்டாக அதை நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி நான் சேர்ப்பேன். ஸோ அப்படி சேர்க்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தூசி எல்லாமே நமக்கு ஏன்னா முழுக்க நம்ம கருப்பட்டி இதில் தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஆயில், சுகரு, மைதா, கோதுமை எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ராகி, பட்டரு இந்த மாதிரி இதில் தான் நான் ப்ரௌனியே செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நமக்கு ரிவ்யூமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ செய்யும்போது ஒன்று நம்ம பார்த்து செய்வோம் இல்லைங்களா? நம்மளை நம்பி ஒருத்தவங்களை ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப மன நிறைவோடையும் நல்லா கரெக்டான பக்குவத்துலேயும் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நம்ம முழுக்க நம்ம எந்த ஒரு சீனி அந்த மாதிரிலாம் சேர்க்காமல் இப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா வீடவே நல்லா அரோமாவாக இருந்தது. அவங்க கேட்டிருந்தது பார்த்திங்கன்னா மோர் சாக்லேட் கேட்டிருந்தாங்க. அதனால் ட்ரிபிள் சாக்லேட் நிறையா லோட் பண்ணி ஸோ சூப்பராக பேக் பண்ணியுமே எடுத்திருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா அந்த பேக்காகி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கமன்னு வாசனையாக இருந்தது. அந்த கருப்பட்டி வாசம், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டரோட வாசம் நல்லா இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கிஃப்ட்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா புளியோதரை பொடி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பொடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் திறக்கும்போது நம்ம பறக்க எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? ஸோ புளியோதரை பொடியை நல்லா திரிச்சு வச்சுட்டு அதுக்கான பேஸ்ட்டுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கொதிச்சதுமே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கம வாசனையோடு நமக்கு புளியோதரை பேஸ்ட்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு இந்த கடையில் வாங்குறதெல்லாம் பெருசாக ஒன்றும் செட்டவே ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, 2-3 தடவை ட்ரை பண்ணேன். எனக்கு என்னமோ அது பெருசாக விருப்பமே இல்லை. இதில் என்ன ஆயிரப்போகுது, ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour வேலை தானே, பொடியை திரிச்சு வச்சிட்டோம்னா நம்ம எப்போனாலும் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பொடியவே திரிச்சிட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் பொடியை திரிச்சு வச்சுக்கிறதே. இந்த கடையில் வாங்குகிற பழக்கமே கிடையாது. ஏன்னா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னமோ அந்த பிடிக்கல. அது நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த கோவிலெல்லாம் கம வாசனையோட புளியோதரை செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட காசை ரொம்பவே நம்ம மிச்சம் பண்ணலாம் இல்லைங்களா? கடையில் வாங்கினோம்
அது ஒரு நேரத்துக்கு தான் நமக்கு வரும். இதுவே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம், நம்ம எப்போல்லாம் செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அந்த காசுமே நமக்கு மிச்சம் தானே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எதுலெல்லாம் மிச்சம் பண்ணுறோமோ அது எல்லாமே தனியாக ஒரு டப்பாவில் போட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கான சேவிங்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா. இதனால தான் நம்ம வீட்டில் இருந்து நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அது ரொம்பவும் ஹெல்தியும் கூட. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம நமக்கும் சரி நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கடுத்து நம்ம குழந்தைங்களையும் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. அது நம்மளோட மன அமைதியாக இருக்கட்டும், நமக்குமே கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதை நான் இப்போ தான் உணர்ந்திருக்கேன் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் பெருசாக சரி இப்போது நம்ம போகிறதுக்கான சான்ஸுமே நமக்கு கிடச்சதில்ல. சரி இப்போது அந்த சான்ஸ் வரும்போது நம்ம ஏன் விடணும், அப்போ தான் தோணுது நான் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு சாமியை பொறுமையாக நின்று கும்பிட்டுட்டு நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசுக்கும் சரி நமக்குமே சரி ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அதை நான் அது ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போது நான் நிறையாவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பரவாயில்ல இந்த ஒரு மாற்றம் வந்து நல்லது தான் அப்படின்ட்டு அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பீரோ ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி 3 months பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பீரோ வந்து இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா கச்சா முச்சான்னு ஆயிரும். ஃபஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா கீழே உள்ளது குழந்தைங்களுக்கான ரேக்கை தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பையனோடது, ஏன்னா அவனோட தான் டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனோட இதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அடிக்கடி போடுற ட்ரெஸ்ஸை ஃப்ரண்ட்லேயும் அக்கேஷ்னலாக போடுறத பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்லேயும் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் அவனுக்கும் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சாரி தான் கொஞ்சம் கச்சா முச்சான்னு தான் வச்சுருப்பேன். எடுக்கிறது எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போட்டுருவேன். சரி இந்த தடவை அப்படி அந்த தப்பா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்குள்ளதை எடுத்து வச்சிடலான்ட்டு இவங்குள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்க்கலாமா எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு தம்பிக்குள்ளதை வச்சுட்டேன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாப்பாக்குள்ளது இந்த புசு கவுன் எல்லாமே ஒரு 4-5 கவுன் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குற ஜவுளி கடையிலே பை கொடுப்பாங்க, அதிலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடத்த அடைக்காது. இல்லை ஒரு கவுனு வெளியில் வச்சாலே நமக்கு என்னமோ ஃபுல் இடத்தையுமே அதை அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேக்கில் வச்சிட்டோம்னா அதிலே ஃபுல்லாக போய் உட்காந்துக்கிடும். அதுக்கடுத்து பாப்பா போடுற அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாமே ஒரு இதில் எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோட சாரீ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீ அந்த மாதிரி எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம சில்க் காட்டன் அந்த மாதிரி எல்லாமே இந்த பக்கம் வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்குமே வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுடிதாஸ் அது எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த க்யூட்டான டெடி பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அது என்னமோ இதை திறக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சாச்சு. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நம்ம வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். குழந்தைங்ககிட்டே சொல்லிட்டோம்னா அவங்களும் நீட்டாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த பழக்கத்தை வந்து நம்மளும் பழகிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லி மிளகா வத்தல் திரிக்கிறதாங்க. ஸோ மல்லியை நல்லா காய வச்சு வறுத்து வச்சிட்ருக்கிறேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மல்லி மிளகாத்தில் வந்து நான் வீட்டிலே தான் காய வச்சு நல்லா திரிச்சுக்கிடுவேன். அந்த பேக்கெட்லலாம் நான் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மல்லி கூட சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் காயப்பொடி, மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, இது எல்லாமே நான் திரிச்சு வச்சுக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், டாட்டா, பாய்.